உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகரணி மாநில துணை செயலாளர் திருமிகு சி. கருப்பையா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலிமையான கட்சி, வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற கட்சி, அப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் கட்சியினர் பேசுகிறாங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் இந்த கட்சி வளர்ந்து வருகிறது உண்மைதான், ஆனாலும் கூட அந்த வளர்ச்சியை தடுக்கிற விதமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இருக்கிறது. மேலே எங்கள் தலைவரும் முதலமைச்சரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க, நல்ல உறவோடு இருக்காங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ளவங்க எங்களை செயல்பட விடுவதில்லை அப்படின்னு சில முணுமுணுப்புகள் அங்கங்கே கேட்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்க முடிகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, நீங்கள் சொல்லுவது கருத்து சரியானது தான். இந்த கருத்து தமிழ்நாடு முழுக்க அந்த விஷயம் பொறுப்பாளர் மத்தியில் திமுகவில் பொறுப்பாளர்கள், அது அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது திமுகவோட மாவட்ட செயலாளரும் சரி, இல்லை அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏவாரும் சரி, தேர்தல் டைமில் இந்த கருத்தை அவங்க விசிகே தான் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறது, விசிகாவில் தான் நானே இந்த தொகுதி நிற்கிறேன் அப்படின்னு சில வேட்பாளர்கள் சொல்லி விசிகே தொண்டர்கள் தோல் மேலே கை போட்டு கொண்டு மக்கள் மத்தியில் அணுகி ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் அவங்க அதிகார வர்க்கத்துக்கு வந்த பிறகு எம்எல்ஏவோ இல்லை அமைச்சரோ அந்த பகுதிக்கு பொறுப்பாளர் வந்த பிறகோ அந்த கிராமத்தில் உள்பட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை பொதுமக்களே வீசி கேட்டுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க நல்லா வலிமையாக இருக்காங்க, இந்த கிராமத்தில் ரோடு சரியில்லை, இந்த லைட் எரியல, இவங்கெல்லாம் இந்த விசிகேவில் பொறுப்பாளர்கள் ஏன் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லி கோரிக்கை பொதுமக்களாக விசிகே பொறுப்பாளர் வைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை எடுத்து போய் அந்த பகுதி உள்ள அமைச்சர்கிட்டையோ இல்லை அந்த பகுதி உள்ள எம்எல்ஏட்ட சொன்னால் அந்த திமுக உள்ள எம்எல்ஏகள் உதாசனப்படுத்துகிறாங்க. விசிகேவில் பொறுப்பாளர் சொல்லக்கூடிய கருத்தை மேல் நோக்கி பார்க்க மாட்டுறாங்க. பாப்பன் தம்பி பேச தட்டி கழிகிறாங்க. சரி, அதிகாரி அணுகுனா கூட அந்த பகுதி தாசில்தாரை அல்ல அங்கே இருக்கிற பிடிஓவை அணுகலாலும் அவங்களும் அப்படிதாங்க. அப்புறம் அந்த விசிகேவில் பொறுப்பாளர்கள் மக்களை திரட்டி அதை ஒரு போராட்டங்களமாக இங்கே சுருக்காட்டுக்கு பாதை இல்லை, இந்த ஊரில் தெருவு சாலை போடலை, குடிநீர் தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு வெகுஜன மக்களை போராட்ட ரீதியாக களம் காண்டாதான் அதிகாரியை காது கொடுத்து கேட்டு அந்த வேலையை கண்காணிக்கிறாங்க. என்னதான் நம்ம திமுகவில் கூட்டம் இருந்தால் கூட அந்த திமுகவில் பொறுப்பாளர் விசிகே ஒரு வளர்ச்சியை தடுக்க தான் பார்க்குறாங்க. இவங்க நம்மளோட கைகோர்த்து வராங்க, தேர்தலில் வேலை செய்கிறாங்க, ஓட்டு போட்டாங்க, நம்மளாம் அவங்களோட சேர்ந்து தான் கூட்டணி கட்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு காலம் எங்கள் தலைவர்கிட்ட அப்படியே அமைச்சர்கிட்ட போயும் இப்போ அதிகாரிகிட்ட போய்ட்டும் அந்த விஷயம் சொல்லும்போது நீங்கள் தலைவர்கிட்ட போகும்போது சொல்லுங்கள், திருமாவளவன் சொன்னால் தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பகுதி அமைச்சரே சொல்கிறாங்க. குறிப்பாக 4-5 அமைச்சரே சொல்ல முடியும் அப்படி சொல்ல போகுது. ஆனால் இது தொடர்ந்து அந்த நீடிக்கு இருக்கிறது. இப்போ தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினும் நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் இது பரவலாக தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த கருத்தின் முரண்பாடு இருக்குது. அதனால் இங்கே தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தலைவர் ஏதாவது பகுதிக்கு போகும்போது ஒரு சின்ன சின்ன கிராமத்துக்கு எங்கள் தலைவர் அடிக்கடி எல்லா கிராமத்துக்கும் பயணம் செல்கிறார். கல்யாணத்துக்கு, வீடு கிரகப்பிரசத்துக்கு, அல்லது வீடு காது குத்தி விழாவுக்கு போகும்போது பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் திமுகவில் இருக்காதீங்க, திமுக விட்டு வெளியே இருங்க, நம்ம தன்னிச்சை கணக்காளுவோம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. விசிகே விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் சொல்லப்படுகிறாங்க. ஆனால் தலைவர் உறுதியாக நம்ம இல்லை தலைவர் அந்த ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும் தலைவர் பேசி அதை தலைவர் அவங்கள அந்த மக்களை புரிய வச்சுக்கிட்டு திமுகவிலே கூட்டம் நீடிக்கணுங்கிற மாதிரி இருக்கார். அது கால அளவில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அது திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் தலித்துகளை வளர விடாமல் தடுக்கிறாங்களே வஞ்சி. ஆனால் இவங்களுக்கு ஒரு அதிகார பவர் கொடுக்கணும், ஒரு அதிகாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் கட்சி தான் தலித்துக்கான கட்சி மட்டும் இல்லை, பொதுவான கட்சி தான்ற நிலைக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் நீங்கள் தலித்தை பற்றி பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லை, பொதுவான கட்சியாக இருந்தாலும் ஆனால் இந்த கட்சி தொடக்க காலத்திலிருந்து இந்த பட்டியலில் பல்லரோ பறையரோ சக்கிலியரோ அங்கே சமூகத்துக்கு நெருக்கடியும் அந்த சுமையும் அங்கே இருக்கிற பிரச்சனையும் அதை நிலைநாட்டணும், இவ்வளோப்பட்ட கொடுமை இருக்குது அந்த விஷயத்தை சொல்லி தான் தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கி வந்தார். கால அளவில் வரும்போது அப்போ அந்த
அனைத்து சமூகத்திலும் இந்த இது வந்து பல்லருக்கு சக்கிலுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் கூட அனைத்து சமூகத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அதில் தலைவர் திருமாவளவன் நீங்கள் அந்த சமூகத்துக்கும் போராடுறீங்க, எங்களுக்கும் போராடுங்க, நாங்களும் உங்களோட பயன் சொல்கிறோங்கிறது தான் ஒரு உடையார் வந்து கட்சியில் சேர்றாரு, ஒரு வன்னீர் வந்து கட்சியில் சேர்றாங்க, பல சமூகம் வந்து இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கு. இதை நீங்கள் வந்து பொது நீரோட்டத்துக்கு வாங்க, நாங்களும் தமிழர்கள் தான், நீங்கள் தலித்தே பார்க்க வேணாங்கிற கோரிக்கை நீங்கள் வந்து பொதுமக்களாக பாருங்கள், தமிழராக பாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கை மற்ற சமூகம் வச்சு தான் இது. அதனால தான் இன்றைக்கி உடையார் எல்லா சமூக மக்களையும் அவர் தனது சமூகமாக தமிழ் சமூகமாக நினைத்து இந்த கட்சியை நடத்திட்டு வர்றாரு. ஆமாம், மறுபடியும் நீங்கள் கீழே பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? இல்லை, அதை கீழே பிடிச்சிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கான அதிகாரம் வேணுங்கிற தலைவர் கேட்குறாரு இந்த மக்கள். அதான் வந்து பாருங்கள், ஒரு ஆடு மாடு மேய்ச்ச தோழரோட படிக்க தெரில, கையெழுத்து போட தெரில, ஒரு அதிகாரி மத்தியில் பேச தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு காவல்துறையோடு பேசி உட்கார்ந்தக்கூடிய அளவுக்கு, ஒரு விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு உருவாகியிருக்கார் தலைவர் திருமாவளவன் வந்த பிறகு தான் இப்படிப்பட்ட நிலை உருவானது. அதனால் வந்து பொதுவாக அனைத்து சமூகமும் இருந்தாலும் ஆனால் தலித்துக்குன்னு ஒரு நீரோட்டம் இருக்கிறது. இப்படி பொது சமூகம் வந்து பொது அரசியல் நடத்தும் போது இன்றைக்கும் அடக்குமுறை இருக்குது. இன்றைக்கும் வந்து கோயிலில் போக முடியல, ஒரு ஸ்கூலுக்கு போன மாணவனை கையை வெட்டுறான், ஒரு பைக்கில் போன மாணவனை கையை வெட்டுறான். இன்றைக்கே வந்து ஒரு 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 கோயில் உள்ள நுழைய முடியல, பல கோயில் உள்ள நுழைய முடியல, பல பிரச்சனை இருக்குது. அப்போ இது யார், இது தலைமை தாங்கிற இந்த விஷயத்தை யாருக்கிட்ட போனால் நடக்குங்கிறத மக்களே கொண்டு தலைவர் கொடுக்குறாங்க. அப்போ தலைவரே அந்த மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. அனைத்து சமூகமும் இதில் இருந்தால் கூட, இந்த இடத்துக்கு வந்திருந்தால் கூட, ஆனால் இந்த விஷயத்தை வந்து கண்காணிக்க வேண்டிய இடத்துல தலைவர் இருக்கார். இது நமக்காக தோன்றப்பட்டிருக்காரு. தலைவர் பொது நீரோட்டத்துக்கு வராரு. தலைவர் எத்தனை மேலே பேச, நாம் வந்து மைய நீரோட்டத்துக்கு வரணும், பொது நீரோட்டத்துக்கு போனோம், ஒரு பகுதியாக ஒதுங்கக்கூடாது, இது அனைத்து மக்களும் நம்ம அரவணைச்சு கொண்டு போகணுங்கிறது தான் தலைவர் இந்த இடத்துக்கு ஸ்ட்ராட்டஜிங்க. ஆனால் இருந்தாலும் இந்த தலித்து மக்களுக்கோ பல்லர்களுக்கோ பறையர்களுக்கோங்கிற ஒரு விஷயத்தை அங்கே ஒடுக்குமுறைக்கு வராங்க. அது சில கிராமத்தில் மக்களோட ஒடுக்குமுறைதெல்லாம் அது சில அரசியல்வாதிகளும் பண்ணுறாங்க. அப்போ தலைவர் அந்த மக்களோட தொழிலில் கைப்பட்டு அந்த அரசியல்வாதி எதிர்த்து பேச வேண்டிய சூழல் தலைவர் தள்ளப்படுறாரு. அதனால் வந்து தலைவரை கீழே எடுத்துள்ள தலைவர் மக்கள் பிரச்சனை பேசுன்னு சொல்லப்படுது, அவ்வளோதான். எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸாம் பாருங்கள், ஒரு பொது தொகுதியில் அனைத்து சமூகம் நிற்கிறாங்க, ஆனால் வந்து ஒரு சில குறிப்பிட்ட சாதி மட்டும் தான் இந்த இந்த பிரசிடண்டாக இருந்தாலும் சரி, கவுன்சிலர் இருந்தால் ஓட்டு போடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பான விஷயம் உங்கள்கிட்ட, இது உலகறிஞ்ச உண்மை, நான் வந்து இதை புதுசாக சொல்ல வரல. மதுரை மேலவளவில் 1997 நினைக்கிறேன், ஒரு ஊராட்சி மன்றத்தில் வந்து பட்ட பகலில் பயங்கரம் வெட்டி கொண்டாருங்க. ஆனால் அந்த கொல்லப்பட்டவர் வந்து திமுகவோட கிளை செயலாளர், அவர் விசிக்கலாம் இல்லை, ஆனால் தலித். அவருக்கு அந்த நாடு என்ன பண்ணிச்சு, அன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் தான் இருந்தார். அது மாதிரி இன்னும் அந்த கொடுமை இல்லை. அப்போ அந்த மாதிரி கொடுமைகள் நிறைய இன்னும் நகர்ந்துட்டுருக்கு, இன்னும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் தலித்துகள் அவங்களுடைய உரிமைகளை இழக்கிறார்கள் அல்லது அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற சிந்தனையில் நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை, அந்த அந்த கோவத்தில் தான் நாங்கள் பேச வேண்டிய சூழல் இருக்குது. அந்த கோவம் வந்து எங்களை வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் வந்து அதாவது வந்து எப்படி திமுக வந்து நாங்கள் வந்து அண்ணன் தம்பியை தான் பார்க்குறோம், பகையாலேயே பார்க்கல. ஒரு அண்ணன் தம்பியாக தான், ஒரு சின்ன சின்ன சண்டை இருக்குது, சமாதானம் பண்ணி பேசிக்கிறோம். ஆனால் இன்னமும் எங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம். நான் கூட என்னென்னா, எங்களுக்கு தலைவர் என்னென்னா 2026 தேர்தல் கூட எங்களுக்கு வந்து திமுகவோட தான் நாங்கள் பயணம் செய்யணும் கூட எங்கள் தலைவர் ஆணித்தரமாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகே, நாங்கள் அது வந்து, ஆனால் மக்கள் திமுகவிட்ட வெளியேற சொல்லுது, ஆனால் தலைவர் உறுதியாக இருக்க திமுக தான் பயன்படுறேன். ஆனால் அப்படி திமுக இருந்தாலும் எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கையில் கொடுக்கணும். அப்போ தான் இந்த தமிழன்ற மக்களே வந்து ஒருங்கிணைச்சி ஒரு குடைகள் நீப்பாட்டு கொண்டு. இந்த விஜய் கிளப்பி விட்டதுக்கு நீங்கள் வரீங்க ஆட்சியில் பங்குன்னு. விஜயை வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து நேற்று கட்சி ஆரம்பித்து நீ காலையிலே சொன்னக்கூடிய கருத்து இது முன்னாடியே தலைவர் வந்து 1999 2000 மூப்பனார் கூட்டணி பேசும்போதே நாங்கள் எங்கள் தலைவரை தேர்தலில் சந்திக்கும் போதே இந்த கருத்து வச்சார். சிதம்பரத்தில் மூப்பனார் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டே ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கு வந்து 2000 சொன்னார். 1999 2000 நினைக்கிறேன், அப்பயே சொல்லிருக்காரு. இந்த எழுச்சி தமிழரோட பேச்சை காப்பி அடிச்சிருக்காரு விஜய். ஆமாம், விஜயில் எந்த கட்சி தொடங்கினாலும், தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆரம்பித்தாலும், இல்லை ஆண்ட கட்சியாக இருந்தாலும், வாதி கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும் தலைவர் சொன்ன கருத்து தான் சொல்ல முடியும். புதுசாக எந்த தலைவரும் சொல்ல முடியாது.
விஜயெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சது தலைவர் சொன்ன கருத்தான் பேசியிருந்தார். அவர் ஒன்றும் புதுசாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை எங்கள் தலைவர் 1999 சொல்லிட்டார். மூப்பனாவோட கூட்டம் இருக்கும் போது ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும், விசிகே கைகோர்த்துருக்குறேன்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னார். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ 2026 வெற்றி பெற்றால் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவியோ அல்லது அந்த ஆட்சியில் நீங்கள் அதிகாரத்தில் பங்கு அதை கொடுக்குற மாதிரி தெரியல. அது அவங்க அப்படியே தொடர்ந்து அப்படி தான் அவங்களாக தான் இருக்கிறாங்க. அதே நிலை தான் இந்த களத்திலும், அதாவது வர்ற தேர்தல் களத்திலும் நிகழும். அந்த ஆட்சியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ன போது நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை, நீங்கள் கூட்டணி கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க உங்கள் இந்த ஊடகத்தோட கருத்தை சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் வந்து கூட்டணியில் பங்கு வேணும் அப்படிங்கிற நாங்கள் மக்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது நான் வந்து எங்கள் தலைவர்கிட்ட நேரடியாக எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் சொல்ல முடியலனாலும் ஊடக வாயால் நாங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறோம். ஆட்சிலையும் பங்கு வேணும், அதிகாரத்துலையும் பங்கு வேணும். அண்ணன் எழுச்சிய தமிழ் வந்து இங்கே பேச்சுவார்த்தையில் பேச்சுங்க. அப்போ நாங்கள் எங்கள் தலைவர் இருக்கோம். எங்கள் தலைவர் பார்த்து நாங்கள் அது பேசி நேரடியாக சொல்ல முடியல. அந்த ஊடக வழியாக எங்கள் தலைவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு அவர் என்ன தெரிஞ்சு அவர் தான் இதை எடுத்து கொண்டு வந்தவர் அவர் தான். அவர் என்னத்துக்கு தெரிஞ்சு நினைக்கிறீங்க? அப்படி கொண்டுகிட்டு வந்தவர் தான். ஆனால் அப்படி இருந்தாலும் எங்களை வந்து செவிசாய்க்கலையே. எங்களுக்கு வந்து இடையில மறந்துட்டாரோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இடையில மறக்கலை. எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கார். ஆனால் காலத்தின் சூழலும் மக்கள் நிலையறிஞ்சு அமைதியாக போகிறாருங்கிறது நினைக்கிறோம். உங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொடக்க கால உறுப்பினர் நீங்கள். உங்களுடைய கட்சி எப்படி வளர்ந்திருக்கிறது, அது சரியான நிலையில் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தொடக்காலத்து சார் 1995 நம்ம இந்த இயக்கத்தில் இருக்கிறோம். 92 இயக்கத்தோட தொடர்பு கொண்டிருக்கோம். ஆனால் முழுமையாக அந்த கட்சிக்கு நம்ம வந்து முழுமையாக பணியாற்றுறது 95 பணியாற்றோம். பல கலவரங்கள், பல சாதி கொடுமைகள், பல இன்னல்கள் இயக்கம் வந்து தாக்கி பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் திட்டக்குடியில் சமூக ரிமேஷன் படுகொலை, மிகப்பெரிய ஒரு கொடியேற்ற போனதுக்காக மிகப்பெரிய படுகொலை, துப்பாக்கி சூடு. அது செங்கல்பட்டு உத்தரமேரூர் நினைக்கிறேன், அங்கே மிகப்பெரிய கலவரம். கடலூர் மடம் நெய்வேலி நெல்லிக்குப்பத்தில் மிகப்பெரிய கலவரம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தடை போடும்போது அந்த தடையை நம்ம மீறும் போது அங்கே கட்டாயம் ஒரு பிரச்சனை உருவாகுது. அப்போ அந்த பிரச்சனைக்கு வரும்போது உடனே காவல்துறையோ அன்னைக்கெல்லாம் ஆட்சியாளரோ அதிகாரம் சொல்ல விடுதலை சக்திகள் வன்முறை பண்ணுது, அடிதடி பண்ணுது, கலவரம் பண்ணுது. இளைஞர்களை விடுதலை புலிகள் போல் இங்கே தமிழ்நாட்டை விடுதலை சக்தி வச்சு பேரை வச்சுக்கிட்டு வன்முறை பண்ணுறாங்க அப்படிங்கிற பயங்கரமான அதிகாரியில் முத்திரை குத்துனாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அதை அப்படியே சன்னமாக இதுக்கு வெகுஜன மக்கள் போராட்டம் தேவை, அதிகாரி எந்த வழக்கு போட்டாலும் இல்லை அதிகாரி எந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வச்சாலும் இது வெகுஜன மக்கள் போராட்டமாக கடந்து கொண்டு வரணும் அப்படி சொல்லி எங்கள் தலைவர் கிராமத்தில் மக்கள் திறகி ஒரு இயக்கம் தொடங்கினா, ஒரு கட்சி தொடங்கி எத்தனை பேர் கட்சி தொடங்கினா நகரத்தில் தொடங்கி தான் வில்லேஜ் கிராம பார்க்க கொண்டு போங்க. ஆனால் எங்கள் தலைவர் கிராமத்தை வந்து அரசியல்படுத்தி ஒரு மக்கள் ஒரு கொடைகளை ஒவ்வொரு கிராமத்துக்கு கொண்டு நிப்பாட்டி அதை அப்படியே நகரத்துக்கு கொண்டு வந்தார். அதாவது தான் இயக்கம் வந்து அப்படி தாக்கு பிடிச்சி நிற்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய லீடராக, தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில் பெரிய லீடராக இன்றைக்கி இருக்கிற காரணம் கிராமத்தில் இருந்த ஆடு மாடு மேய்ச்ச இளைஞர்களும் நாத்தரிச்ச பெண்களும் களவெட்டின பெண்களும் தலைவர் சொன்ன கருத்தை உள்வாங்கி கொண்டு இந்த இயக்கத்தில் அப்படியே கொள்கை பிடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் விசிகேல கூட இன்றைக்கி ஏதோ எங்கேயோ பணம் சம்பாதிச்சிட்டு இங்கே கட்சிக்காக வந்து பாதுகாப்புக்காக இந்த இயக்கத்துக்காக வந்து அடைக்காலம் காண வருகிறான். அவன்லாம் கூட விலை உயர்ந்த காரில் போகிறான், விலை உயர்ந்த உடை போடுகிறாங்க ஒரு சில துறைகள். ஆனால் இன்றைக்கும் தலைவர் அவங்கள முழுசாக நம்பலை. இன்றைக்கி சாதாரண ஒரு விவசாய தொழிலாளர்கள், ஒரு சுமத்துக்கும் தொழிலாளர்கள், மறையேறும் தொழிலாளர்கள், இப்படி தொழிலாளர்கள் நம்பி தான் அந்த இயக்கம் பெரிய வலிமையாக நிற்குது. ஏன்னா கட்டுக்கோப்பு அவங்க எந்த எதிர்பார்ப்பும் தலைவர்கிட்ட எதிர்பார்க்கல. தலைவர் அதை கொடுப்பார், அதை செய்வார், இதை செய்வார். ஆனால் நமக்கான தலைவர் பேசுகிறார், நமக்கான தலைவர் நிற்கிறார். அந்த ஒரே கொள்கைக்காக மக்கள் கூட நிற்கிறோம். இப்போ உங்களை மாதிரி இருக்கிற நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் சிலர் எங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, பொறுப்புகள் கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரியான சில பேச்சுகள்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கிறது உண்மையா? தலைவர் அப்படி இருக்கிறது உண்மைதான். அந்த அதிகாரம் இல்லைங்கிறது தலைவருக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அங்கீகாரம் இல்லைங்கிறது அது உழைக்க முடியாதுன்னு சொல்கிறது, இயக்கத்தில் பணியாற்ற முடியாதுன்னு சொல்கிறது. ஒரு குடும்பத்தையே தலைமையாக நடத்த முடியல, அவன் போய் தலைவர்கிட்ட மாவட்ட செயலர் பொறுப்புன்னு கேட்குறான்.
அப்போ ஒரு குடும்பம், அவன் பிள்ளை, அவன் பொண்டாட்டி, அவன் அப்பா, அவங்க அம்மாவுக்கே அவன் சோறு போட முடியல, சம்பாரித்து குடும்பம் நடத்த முடியல, வழி நடத்த முடியல, எங்கேயாவது மது அருந்து விட்டு ஓரமாக போகிறான், எங்கேயாவது ஒருத்தன் 500,000 காசு ஒருத்தன் பின்னாடி போகிறான். அவருக்கு போய் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தோம்னா நம்ம எப்படி இயக்கத்தை வழி நடத்த முடியும்? எப்படி மக்கள் பிரச்சனை அணுக முடியும்? அதனால் அந்த மாதிரி ஆளுகளை விட்டு நல்லா உழைக்க கொடுக்கணும், மக்களை சந்திக்கணே, உழைப்பை விரைவு பண்ணுறவனே, நேரத்தை விரைவு பண்ணுறவனே, தூக்கத்தை இழந்து மக்களை பிரச்சனை சந்திக்கிறவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த மாதிரி தொழில் பொறுப்பு தரும்போது அப்படி சோம்பேறி இயக்கத்தை இருக்கும்போது அவன் அன்னிப்படுறான். அப்போ அன்னிப்புற அவன் கோவப்படும் போது அவன் குறை சொல்கிறான். அந்த மாதிரி குறையெல்லாம் தலைவர் ஏற்றுக்க முடியாது. அது ஏற்றுதான் என்னோட கருத்து. தகுதி வாய்ந்தவர்கள் வச்சுக்கோங்க, தகுதி வாய்ந்தவர்களுக்கே அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்கிற முணுமுணுப்பு இருக்கத்தானே செய்யுது. இல்லை, தகுதி வாழ்ந்தவர்கள் யாரும் இழந்த போகல. தகுதி வாழ்ந்து ஒரு முறை அவன் அங்கீகாரம் இழந்தான். ஆனால் அவன் பொறுத்துறதான் அடுத்த வரை அங்கே அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. ஒரு மாவட்ட செயலர் ஒரு 3 ஆண்டுகளில் வேலை செய்கிறான்னா, தகுதி வாழ்ந்த நம்ம தலைவருக்கே ஒரு தப்பு பண்ணிட்டோம், சரி நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், இந்த தம்பிக்கு இப்போ கொடுத்துடலாம், சரி நம்ம இங்கே கொடுத்துட்டோம், சரி அடுத்த முறை கொடுப்போம் அப்படின்னா அமைதியாக இருந்தால் அந்த அடுத்த கிடைக்குது. அது சில பேர் இயக்கத்துக்கு அது இந்த வேலை யார் செய்யறனா, இது சில அதிமுக மாதிரி பல கட்சிகள் இது ஏவா நீ இப்படி உழைச்சிய போனால் உனக்கு அதிகாரத்தில் அவர் சோம்பேறி அப்படி கொடுத்து இந்த இயக்கத்தோட வளர்ச்சியை தடை பண்ணதுக்காக சொல்லக்கூடிய கருத்து அது. ஆனால் உங்கள் நிர்வாகிகள் யாரும் அந்த மாதிரியா இல்லை, அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கோவப்பட்டு ஒருத்தர் போயிருந்தால் கூட ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் அமைதியாக இருந்தால் திருப்பி கட்சிக்கு இணைஞ்சிருக்காங்க. இப்போ திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தார், இயக்கத்தோட காலத்தில் மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய கள போராளி. அவர் ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த ஏதாவது எம்எல்ஏ சீட்டு தரல, இல்லை ஒரு அதிகாரம் தரல அப்படின்னு வெளியே போனார். ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகள் அமைதியாக இருந்து திருப்பி இயக்கத்துக்கே சேர்ந்து விட்டார். அதுமாதிரி பால்ராஜின்னு ஒருத்தர் இருந்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில், அவர் ஒரு கள போராளி. அவருக்கு ஒரு அதிகாரம் தரலன்னு ஒரு குறை சொல்லி இருந்து போனார். ஒரு ஆண்டு 2 ஆண்டு அமைதியாக இருந்து விட்டு திருப்பி இயக்கத்துக்கே ஜாயின் பண்ணார். மற்ற இடத்துக்கு அவங்க போய் ஏதாவது இல்லை. அந்த மாதிரி செந்தூரில் குளஞ்சின்னு ஒருத்தர் அரியலூர் மாவட்டத்தில், அவர் மாதிரி இந்த மாதிரி சொல்ல பேர் சொல்ல. அப்போ என்னென்னா இந்த களத்தில் யாரை வேணாலும் பயணம் செய்ய முடியும். விசிக்காவில் எந்த மாதிரி தளத்துலையும் வேலை செய்ய முடியும். ஏன்னா தலைவர் எந்த இடத்துக்கு விட்டாலும் பேசக்கூடிய தலைவர், எந்த நேரத்திலும் தலைவரை பார்க்குறது நம்ம குறை சொல்லலாம், நிறைய சொல்லலாம், தலைவர்கிட்ட சண்டை போடலாம், அதுக்கான பதில் சொல்லுவார் தலைவர். ஆனால் மற்ற அரசியல் கட்சி எந்த தலைவர் பார்க்க முடியாது, தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க, இந்த நேரத்தில் தலை நிர்வாகி இதை பார்க்கணும்பாங்க, இந்த நேரத்தில் நிற்கணும்பாங்க. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழ் அப்படி இல்லை. நைட்டு 1 மணிக்கு போனால் கூட தலைவர் பேசுகிறார். சாதாரண அடிமட்டத்தோட நாம் ஒரு ஃபோன் பண்ண எடுத்து பேசுகிறாரு. இல்லை எடுத்து நான் ஃபோன் பண்ணி அவர் எடுக்க முடியல, பேச முடியல அப்படின்னா அந்த காலை பார்த்துட்டு அடுத்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஃப்ரீ ஆகிட்டு லைனில் வராரு. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் அப்படி வந்ததில்லை. பிஏ கூட பண்ண மாட்டாங்க, அந்த தலைவரோட பிஏ கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் தலைவர் அந்த லைனில் இருக்கார். ஏன்னா 24 மணி நேரம் அந்த உழைப்பு இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பினரும் அவரை தொடர்பு கொண்டு நச்சரிச்சிங்கன்னா அவர் எப்படி அவர் தலைமை பதவியை ஒழுங்காக செய்ய முடியும்? இல்லை, இதை அவரை பார்க்க போனீங்கன்னா மொத்தமாக கூட்டமாக நிற்கிறீங்க, அவர் தனியாக பேச முடியல, ஒருத்தரோட செய்தியை கேட்டுருக்கும் போது இன்னொருத்தர் உள்ளே பூந்து பேசுகிறீங்க. இப்படியான சூழலில் அவர் நல்ல மனிதர், ஆனால் அவருடைய சுதந்திரத்தை, தனி மனித சுதந்திரத்தை நீங்கள் பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து சரிதான், சரியான கருத்து, சரியான இடத்த கேட்டிருக்கீங்க. ஆனால் தலைவரால் அதை சுமக்க முடியல. ஆனால் அது சம்மந்தமாக டைம் இல்லை. ஆனால் இருந்தாலும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கார். டைம் இல்லை, ஆனால் அதுக்காக டைம் ஒதுக்கி பேசிக்கிட்டு தான் இருக்கார், இழந்தில்லை. ஏன்னா எல்லா அரசியலிலும் ஒரு பொருளாதார செல்வாக்கு வளருது. ஒரு பொருளாதாரம், அதுக்கு பொருளாதாரம் அவங்களுக்கு அதிகார பவர் இருக்காங்க, பொருளாதாரம் வளருது. அதெல்லாம் அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை பொருளாதாரத்துக்கிட்ட கீழே வச்சுக்கிறாங்க. ஆனால் விசிகாவில் அப்படிப்பட்ட பொருளாதாரம் இல்லை. அப்படி பொருளாதாரம் கொடுத்து தொண்டர்கள் வச்சுக்க முடியல. ஒன்றே தலைவரோட உழைப்பு மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். அந்த உழைப்பை நம்பி அவங்கள அந்த மக்கள் பாதிக்கப்படுற மக்களை நம்பி வராங்க. அதுக்கான விஷயத்தை அதிகாரத்தை பேசி அவங்கள நிம்மதிப்படுத்தி பிரச்சனையை பிடிச்சிருவார். அதுக்காக மக்கள் இருக்கா. அதனால தான் தலைவர் எந்த நேரத்துலையும் அவர் அந்த உங்கள் கட்சியை பற்றி பொதுமக்கள்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சிலர் பேசுகிறாங்க. அது உண்மைதானா? இல்லை, இது பேசப்படுது. இது என் காதுக்கு வருது, நிறைய வருது. பேசப்படுதுன்னா பல 100 ஆண்டுகளாக நான் கைகிட்டு நின்னேன். பஞ்சாயத்து பேசும்போது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பஞ்சாயத்தில் இதை விடுத்து பேச முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் பஞ்சாயத்து பேசுகிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். எங்கள் தலைவர் என்னை உருவாக்கி வச்சிட்டார். அப்போ பஞ்சாயத்து பேசி உருவாக்கி நான் பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்கிற இடத்துலையும் பஞ்சாயத்து பேசுகிற இடத்துல வந்த உடனே
அந்த பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நான் போய் பேசும்போது நான் அந்த இடத்துல ஹார்டான வார்த்தையை பயன்படுத்து, ஓ ஆய் நிறுத்தியா, என்னது இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்ன ஒரு எதிர்வினை ஆட்டுறேன். அப்போ எதிர்வினை ஆட்டும் போது ஏற்கனவே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தோம், ஆண்ட குடும்பம், ஆளக்கூடிய குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்தில் எல்லாம் என்ன பண்ணுறான், இவங்க வராங்க ரவுடிசம் பண்ணுறாங்க, சிறுத்தைகள் வருது ரவுடிசம் பண்ணுது, என் உரிமையை பறிப்போகும் போது நான் அதை எதிர்த்து கேட்கும்போது அவனுக்கு கோபமாக தெரியுது. அது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது நான் பஞ்சாயத்துக்கு கை கட்டி நின்றவன், நான் கை நீட்டி பேசும்போது அந்த குற்றச்சாட்டுங்க வருது. ஆனால் நான் புதுசாக பஞ்சாயத்தை பேசுகிற போது நான் ஹார்டான வார்த்தை பயன்படுத்தினா தான் அந்த இடத்துல நான் வெல்ல முடியுது. ஏய் வாயை நிப்பாட்டு, யார் நீ, என்ன பிரச்சனை அப்படின்னு பேசும்போது அப்போ என்ன பண்ணோம், விடுசுத்த வன்முறை பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, இப்படிங்கிற ஒரு குறை சொல்கிறாங்க. அதுக்கால இப்போ அது காலம்லாம் மாறி போச்சு. இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 4-5 வருஷம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா இடத்துக்கும் பஞ்சாயத்தை நாம் தான் பண்ணுறோங்க. ஒன்று காவல்துறை ஏதாவது பிரச்சனை காவல்துறை கூப்பிட்டு விஷயம் சொல்லுங்கள், பேசுங்க. அப்போ காவல்துறை ஒருதலை பட்சம் பேசும்போது அப்போ நம்ம விசிக்க ஒரு ஜனநாயகதியாக போராட்டம் பண்ண வேண்டியது, சேசனம் முன்னாடியே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சூழல் இருக்குது. காவல்துறை ஒருதலை பட்சம் செயல்படுதுன்னு சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. அது யதார்த்தமாக அது நீங்கள் சொன்னக்கூடிய வரது இதுதான் விஷயம் நடக்குது. இப்போ எழுச்சி தமிழரின் வளர்ச்சி பல தென்பகுதி தலித் தலைவர்களை உறங்க விடாமல் செய்து விட்டது, அவர்களது செல்வாக்கை இழக்க செய்து விட்டது அப்படின்ற கருத்துக்கள்லாம் வருது. அது என்ன இல்லை, தென் மாவட்டத்தில் உள்ள தலித்தவர்களில் மயங்கி அடிக்கப்பட்டதுன்னா அது தலைவர் காரணம் இல்லை, அது அவங்களே தான் காரணம். அவங்க உழைப்பை மக்களுக்கு செலுத்தினா, அவங்க மக்களை அணுகிறந்தா அவங்க தன்னிச்சையாக வளர போகிறாங்க. தலைவர் உழைப்பை செலுத்தினார். கிராமத்தில் போனால் எல்லா தலைவர்களும் போனால் ஹோட்டல் ரூம் போட்டு நல்ல சாப்பாடு சொன்னேன். தலைவர் அப்படி இல்லை, எங்கேயாவது போவார், கார் நிப்பாட்டுவார், பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் இருக்காங்க, ஒரு ஆலமரம் இருக்காங்க, ஒரு அரச மரம் இருக்காங்க, அந்த வண்டி நிப்பாட்டுவார். கிராமத்து மக்களோட சோறு வாங்கி தட்டில் சாப்பிட்டு அந்த மக்களை பிறகு சந்திக்கிறார். பயணமே அப்படி தான், ஒரு இல்லை கையேந்தி பகவான் அப்படி அந்த மக்கள் ஏதாவது சாப்பாடு இருந்தாலும் ஆன் டைம் ஆகிடுச்சுன்னா ஏன் கையேந்தி பகவான் சாலை ஓரத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டு போவார். பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணும், பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ணுங்கிற எண்ணம் தலைவிட்டு இல்லை, எப்படியுமே இல்லை. இதுக்கே நான் சொன்னதுங்க, அதான் 92-93 நினைக்கிறேன், மதுரை அமாவாசை படுகொலை கோயிலுமானி விஷயமாக நடக்குது. அப்போ வாங்கின ஹைகோர்ட் வந்திருக்காரு. நாங்கள் கொத்தால் செல்ல லோடு மூட்டை தூக்கி விட்டு அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் 4 பேர் கூட போயிருந்தோம். அப்போ தலைவர் தம்பி பசிக்கு தம்பி சாப்பிட்லான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. அப்போது கேட்கும்போது வாங்கின மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்லாம், 4 ரூபா 50 பைசா சாப்பாடுண்ணா, நல்லா இருக்குது சாப்பாடு. ஏப்பா 4 ரூபா 50 சாப்பாடு வேணாம், அதெல்லாம் வேண்டாம், உள்ளே போனால் மிஷின்னு ஒன்று இருக்குது, 2 ரூபாய்க்கு சாப்பாடு வைக்கும், நல்லா இருங்க வாங்க சாப்பிட்னா அவர் எங்களை வழி காட்டுறாரு. அப்போ பாருங்கள், தலைவரோட ஒரு நேஷனல் லீடர் இன்றைக்கி 4 ரூபா 50 பைசா சாப்பாடு கூட, ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல 10 பேர் இருக்கிறோம், 10 பேர் போய் சாப்பிட்டா 4 ஒரு 45 ரூபா ஆகுது, அந்த அளவுக்கு போகாதில்ல. அப்போ ஒரு சாப்பாடு 2 ரூபா மிஸ்ஸில் போய் சாப்பிட்லாம். தம்பு செட்டு தெருவோ கொய்து பனாக்கி தெருவோ ஒரு தெருவு இருக்குது, அங்கே ஒரு மிஸ் இருக்குது. தலைவர் எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறார் சாப்பிட்றத ஐஸ் பண்ணார். அப்போ அந்த அளவு எளிமையான சக்தியில் தலைவர் வந்துடுறார். அதுதான் அந்த மக்கள் தூக்கி பிடிச்ச தலைவர். இன்றைக்கி எல்லாம் பணம் சம்பாதிச்சுட்டு சொத்து சம்பாதிச்சுக்கிட்டு அந்த பாதுகாக்கிறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தலைவரை பணத்தை நோக்கி அரசியல் ஆரம்பிக்கல. ஆனால் அந்த மக்களுக்கு ஏற்படுற விவரத்தை காப்பாற்றணும். இந்த மக்கள் செதறி கிடக்குது, கைகட்டி நிற்குது, வாய்ப்போத்து நிற்குது, அத்தனை இடத்துலையும் செதறி கிடக்குது, இதெல்லாம் அணிதிரட்டி அமைப்பாக்கி ஒரு கொடைக்கில் ஒன்று நிப்பாட்டணுங்கிற ஒரு சக்தியாக இதை காசிட்டார். இதில் முதலமைச்சர் அவனுக்கு தலைவரே இந்த தலைவர் கட்சி ஆரம்பிக்கலை. பொருளாதாரத்தை நோக்கி அவர் ஓடவில்லை, காசுலாம் அப்படின்னு நினைக்க மாட்டார், அதெல்லாம் விரும்புவர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று சேர்க்கப்பட்ட போது பணம் வாங்கி கொண்டு தான் அப்படி சேர்ந்தார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இது மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதே காரணம் தமிழ்நாட்டில் தலைவர் திருமாவளவன் தான். அது யாரும் வந்தாலும், அது வைகோவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, விஜயகாந்தி அந்த கட்சிக்கு வந்தாலும் சரி, பல தலைவர்கள் அந்த கட்சிக்கு வந்தாலும் சரி, ஆனால் அந்த மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதே தலைவர் தான். தலைவர் பணத்துக்காக கூட்டணி உருவாக்கலை. ஆனால் எப்படியாவது இத்தனை தலைவர் நம்ம ஒருங்கிணைச்சி நம்ம இதில் கூட்டணி அறிவிச்சு நம்ம ஒரு அமைப்பாக காட்டணும், ஒரு தமிழ்நாட்டை ஒரு திருப்புமுனை உருவாக்கி காட்டணும், இந்த மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தி காட்டணும், இதில் நம்ம தோழர்களை அரசியல்படுத்தி காட்டணும், அதுக்காக எடுத்து முடிவது. ஆனால் தலைவர் ஒருபோதும் பொருளாதாரத்துக்காக நோக்கி அந்த பொருள். இது அப்பட்டமான பொய். திருமாவளவன் போடக்கூடிய அடுத்த அரசியல் கட்சிக்கு திருமாவளவன் வளர்ச்சி பொறுக்க முடியாதவங்க இந்த இயக்கத்தோட கட்டமைப்பு உடைக்கணுங்கிறது இது அப்பட்டமான செய்யக்கூடிய வார்த்தை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலேயே இருக்க வேண்டும், எங்களுக்குள் எந்த விதமான மாறுபாடான கருத்துக்களும் கிடையாது, நாங்கள் கொள்கை அடிப்படையிலான கூட்டணி
அப்படின்னு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, உங்கள் தலைவரும் சொல்கிறார். ஆனால் அவருக்கு கீழ் உள்ளவர்கள் நமக்கு வந்து ஒரு 25-30 இடம் வேணும், நமக்கு அரசியல் அதிகாரம் வேணும், இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பேசினார், அவர் மறுபடியும் வேறு ஒரு கட்சிக்கு போனார், மறுபடியும் ஒரு மரியாதை நிமித்தமாக நட்பு ரீதியாக மறுபடியும் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் வந்தார். இப்படியான சில குழப்பங்கள்லாம் நடக்கிறது. உங்கள் பார்வையில் 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது எப்படி இருக்குங்கிறதோட என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டிய சொல்ல பார்த்தா, எங்கள் தலைவர் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை கலங்காண்டு முதலமைச்சர் வேட்பாளரை எங்கள் தலைவர் நிறுத்தணுங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். ஆனால் மக்கள் கருத்தை கேட்டு மக்களோட விஷயத்தை கேட்கும்போது தலைவரும் ஆணித்தரமாக நான் திமுகவில் தான் கூட்டம் இருக்கிறோம், நாம் திமுகவில் கூட்டம் இருப்பதுக்காக வரோம், நாம் எம்எல்ஏ அதிகமாக ஆக்குவதோ எம்பிகள் அதிகமாக நோக்கம் இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்துக்கணும், பிஜேபியை விரட்டி அடிக்கணும், இப்படிப்பட்ட நோக்கத்தில் நம்ம வந்து நாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து நம்ம இப்படி ஒரு கூட்டணி சிதறிச்சுன்னா ஒரு அண்ணந்தம்பிப்பாக ஒரு எல்லைப்பாக பெருசாக இருக்குது, அதனால் நம்ம வந்து பிஜேபி இருக்கணும், அதுக்கு கொள்கை அடிப்படையில் தான் நம்ம வந்து திமுகவில் கூட்டம் இருக்கிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட எங்கள் மாநில பொதுக்குழு, செயற்குழு, மையக்குழுவில் வந்து தலைவர் பேசி கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைச்சி ஒரு கட்டுக்கப்பாக தலைவர் வச்சுக்கார். அந்த அடிப்படையில் மக்கள் ஒழுங்காக நிற்கிறோம், கட்சியில் பொறுப்பாளர் தலைவருக்கு உள்பட்டு நம்ம வேலை செஞ்சு இருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம தலைவர் சொன்னால் 2024 கூட்டம் இருந்தாலும் எங்கள் தலைவருக்கு விசிகாவுக்கு திமுக குறைஞ்சபட்சம் 25 எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் அமைச்சர் பொறுப்பு வழங்கணும். இது எங்களோட தனி கருத்து, மக்களின் கருத்து. இது எங்கள் தலைவரும் அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்த டிமாண்ட் பண்ணோம், திமுகவும் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணுங்கிறது நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே இந்த மாதிரி எங்களுக்கு 2 சீட்டு அதிகமாக வேணும்னு கேட்க தோணும். ஆனால் நீங்கள் ஒரே முட்டா அதிகமான தொகுதி கேட்குறீங்க, அப்போ பாதிக்கப்பட போகிறது திமுகவோ அல்லது கூட்டணி கட்சிகளோ பாதிக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கான இடங்களை குறைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ நீங்கள் வந்து கூட்டணிக்கு பங்கம் ஏற்படுத்துகிற ஒரு செய்தியை நீங்கள் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கீங்களா? சார் தப்பு. அதை வந்து எங்களுக்கு ஒரு மக்கள் சக்தி இருக்குது, எங்களுக்கு ஒரு ஓட்டு வாங்கி பேசாக்கு. எங்கள் தலைவர் அப்படி ஒன்றும் சாதாரணமாக இல்லை. 1999 வந்து மூப்பனார் கூட்டுக்கும் போது 5 சீட்டு மூப்பனார் கொடுத்தார், எம்பி சீட்டு. எங்கள் தலைவர் எங்களுக்கு எங்கள் இயக்கத்துக்கு அவ்வளோ வலிமை இல்லை, இந்த 2 சீட்டு மட்டும் நான் நிற்கிறோம், பெரம்பலூரும் சிதம்பரம் நிற்கிறோம், 3 சீட்டு சரண்டர் படுத்தினார். அதுக்கு பிறகு திமுகவில் வந்து கூட்டுறக்கும் போது அன்றைக்கு 2011 2000 திமுக கூட்டும்போது 10 சீட்டு கலைஞரே கொடுத்துருக்காரு. 2000 இருந்த விடுதலை எந்த வலிமையாக இருந்துச்சு, இன்றைக்கி 2024 எவ்வளோ வலிமையாக நாங்கள் வரோம், இதை கணக்கு மதிப்பீடு எடுத்து சீட்டு ஒதுக்கி கொடுக்கணுன்றோம். எங்களை ஏதோ நீங்கள் ஓட்டு வங்கிக்காக, எங்களை ஏதோ உழைக்கிறதுக்காக, மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறதாக நீங்கள் வந்து ஏதாவது 4 சீட்டு 5 சீட்டு திருமணம் கொடுத்துட்டு திருமாவளவன் தலைவர் வேலை துண்டு போட்டுட்டு கை கோத்துனுட்டு ஏதோ ஓட்டு வாங்கிட்டு திரும்ப நினைக்குது. அது அப்படி செய்யக்கூடாது, எங்களுக்கும் ஒரு சம பங்கு வேணுங்கிறத கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க இப்படி, ஒவ்வொரு கட்சிகளுமே அதை தானே சொல்கிறாங்க, நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், எங்களுக்கான வளர்ச்சி பெரிதாக இருக்கிறது, மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சிகளே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே நின்றபடி, ஏற்கனவே ஒத்துக்கொண்ட தொகுதிகள் அல்லது ஏற்கனவே நின்ற தொகுதிகள், வெற்றி பெற்ற தொகுதிகள் அந்த நிலையிலேயே தொடரும் அப்படின்ற நிலை இருந்தால் எந்த சிக்கலும் வராது. நீங்கள் 1-2 அதிகமாக கேட்கும்போது ஏதாவது ஒரு சிக்கல் வந்து தானே ஆகும். இல்லை, நாங்கள் ஒரு 4 வருஷம் கூட இந்த வீசிக்க எப்படி இருந்தோம், எல்லா கட்சியிலும் தானே சொல்கிறாங்க. இல்லை, அது நாங்கள் சொல்லுவதுங்கிறத நீங்கள் வந்து ஊடகத்தை எடுத்து பாருங்க. இன்றைக்கி வந்து ஒரு திருச்சியில் ஒரு மாநாடு கூட்டுறோம், எத்தனை லட்சம் மக்களை கூட்டி காட்டுறோம். ஒரு மகளிர் மாநாடு கட்டணும், எத்தனை லட்சம் மக்கள் கட்டணும். இன்றைக்கி அதிலே இருக்க காங்கிரஸ் கட்சி எடுத்து வச்சிங்க, எந்த மாநாடு கூட்டி எவ்வளோ மக்கள் திரட்டு இருக்குது. வைகோ எடுத்து வச்சிங்க, எத்தனை மாநாடு கூட்டி கிடக்கிறது. நீங்கள் அதை கணக்கிட்டு பாருங்கள். எங்கள் இளைஞர் எந்த அளவுக்கு பாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க, எங்கள் பெண்கள் எந்த அளவுக்கு பாஸ்ட்டாக கட்சி வேலை செய்கிறாங்க, எங்கள் பெண்கள் எப்படி அணிதிரடுறாங்க, விடுதலையில் ஒரு மகளிர் எந்த அளவுக்கு அணிதிரடுறாங்க, அந்த ஒரு எழுச்சி எங்கிட்ட எப்படி இருக்கு. எங்கள் உழைப்பை பார்த்து, எங்களோட அதிகாரத்தை, எங்களோட மக்களோட செல்வாக்கு பார்த்து சீட்டு ஒதுக்கி சொல்கிறோம். இப்போது நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க, அவங்க ஒதுக்கல அப்புறம். ஆனால் நீங்கள் அதிகமாக கேட்கும்போது அந்த இடங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்படும் போது பாதிக்கப்படுகிறவர்கள் தங்களிடம் ஏற்கனவே இருந்த இடங்களையும் பறிகொடுக்க வேண்டிய நிலை வரும்போது உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு முரண் வராதா, எதிர்ப்புணர்வு வராதா? ஏன் இப்போ திமுக வந்து ஏற்கனவே சொல்லிருக்கிறான், நம்ம அண்ணன் தம்பி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அதனால் வந்து அண்ணதமே பார்க்கும்போது நீ பெரிய அண்ணனாக இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கிட்டவன ஏன்னா சின்ன அண்ணாவுக்கு வந்து கொஞ்சமாவது சேர்த்து கொடுங்க வச்சுக்கிறோம். எங்களை ஒரேடியாக குறைச்சி கொடுங்கண்ணா, கூடுதலாக பண்ணி கொடுங்க, எங்கள் தகுதி அடிப்பில் பார்த்து பண்ணுங்கள், எங்கள் தகுதியை மீறி நீங்கள் தர வேண்டாம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இது யதார்த்தமாக பேசக்கூடிய 25 கேட்டால் தான் ஒரு 15க்கு வருவாங்கன்னு பேசுகிறீங்களா? இல்லை 25 கொடுக்கணுங்கிறது தான். நாங்கள் அப்படி கேட்டால் 100 கேட்டுருப்போமே, 100 சீட்டு கேட்டால் 20 கொடுப்பான்னு இருக்குமே. நாங்கள் அந்த மாதிரி உங்களை சண்டை போட்டு அப்படி வந்து திமுக நாங்கள் நெருக்கடி கொடுக்கல. ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஒரு இக்கட்டை கொண்டு வருவதா நீங்கள் நினைக்கலையா? கூட்டணிக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வருமே தலைவருக்கு அந்த கஷ்டம் இருக்கலாம். தம்பிகளே அங்கங்கே பேசுகிறாங்க, நம்ம கூட்டணியில் பேச நெருக்கடி இருக்குங்கிற தலைவர் நினைக்கலாம். ஆனால் தலைவர் நினைக்கிறதுல நாங்கள் இந்த கட்சியில் உழைச்சி இந்த மக்களை திரட்டி இந்த அளவுக்கு ஒரு இஞ்சா 30 ஆண்டுகள் உழைப்பு, 30 ஆண்டுகள் எங்கள் தலைவர் உழைச்சிக்காரு. எங்கள் தலைவர் நாங்கள்லாம் பயணம் செஞ்சுருக்கோம். எங்கள் உழைப்பும் அடிப்படையில் எங்கள் மக்களும் அடிப்படையில் இந்த கோரிக்கை முன்வைக்கிறேன். தனிப்பட்ட கருப்பியாக அந்த கோரிக்கை முன்வைக்கல. தனிப்பட்ட கருப்பியாக நாங்கள் வந்து திமுக முதலமைச்சர் எங்களை 20 சேர்த்துக்கிட்டு கூட்டு கேட்கல. ஆனால் 30 ஆண்டு உழைப்பு இந்த மக்களை அணிதிரட்டி ஒரு குடைகள் நீக்கி வச்சுக்க ஒரு வலிமையான இயக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து ஊடகம் சொல்வது, எத்தனை யூடியூப் சேனலு, எத்தனை தொலைக்காட்சி சொல்வது, தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளரை வரக்கூடிய தகுதி உள்ளவர் சொல்லுது. ஆனால் அத்தனை பேர்த்துக்கும் அந்த அடிப்படையில் பாருங்கள், இன்றைக்கி தலைவர் திமுக விட்டு வெளியேறி அத்தனை கட்சியும் தலைவர் பேச்சு கட்சி உள்ள கட்சி அத்தனை கட்சியும் சேர்த்து ஒரு 3வது அணி அமைச்சா இன்றைக்கி திமுக படுதொலை ஆகிப்போம். இப்போ எழுச்சி தமிழருக்கு முதலமைச்சராகிற தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஆனால் வாக்காளர்கள் வாக்களித்தால் தானே அந்த இடத்துக்கு வர முடியும். எங்கிட்ட வாக்காளர் இருக்கிறாங்கிறதான் திரும்ப சொல்ல வரோம். வாக்காளர் இல்லை, எங்கள் மக்கள் சக்தி இல்லை நாங்கள் ஏன் சொல்கிறோம்? எங்கள் வாக்காளர் இருக்குமா இல்லையாங்கிறது எங்களோட பயணத்தை எடுத்து பாருங்கள், ஊடகத்தை எடுத்து பாருங்கள், பத்திரிக்கை எடுத்து பாருங்கள், எத்தனை பத்திரிக்கை. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி தனியாக நிற்க வச்சு அவர் முதலமைச்சராக கூடாதா? நீங்கள் அதுதான் முன்னே சொன்னேன் அவங்ககிட்ட. நாம் வந்து அப்படி வந்து ஒரு பிசு செய்துக்கூடாது. அப்படி வந்து தலைவர்கள் முன்னே இப்போ தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ அதிமுக வந்து ஒரு ஸ்டெடிமெண்ட் இல்லாமல் கீழே விழுவுது, மேலே ஏறுது. ஒரு ஸ்டெடிமெண்ட் இல்லாமல் ஒரு டிடிபி தினகர் ஒரு தனிப்பு, ஓபிஎஸ் ஒரு தனிப்பு, இவர் பல பேர் பல இதாக இருக்காங்க. அதனால் அது திமுக அப்படி போயிடக்கூடாது. அப்படி திமுகவும் போயிடுச்சுன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாதிரி இது பண்ணுவான். இப்போ அதிமுக வந்து அந்த பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்றாகி பிஜேபியோட ஒரு கூட்டணி வைத்து கொண்டு உங்களை அழைத்தால் நீங்கள் போவீங்களா? வாய்ப்பில்லை சார். எங்கள் தலைவர் வந்து திமுகவில் ஆணிதரமாக இருப்பேன்னு அறிவிச்சார். அதனால் அங்கே சீட்டு அதிகம் கொடுத்தாலும் அதிகாரத்தை அதிகம் கொடுத்தாலும் திமுக தான் இருப்பேன்னு எங்கள் தலைவர் பேசிக்கார். ஆனால் அதை உள்நோக்கி தான் நானும் பேசி கொடுக்குறேன். ஆமாம், இப்போ அந்த உறுதியோடு இருக்கும்போது அவங்க தான் நம்மளோட இருக்கிறாங்களே, ஒரு 2 சீட்டை குறைச்சி கொடுத்தா என்னன்னு திமுகவுக்கு தோணாதா? நாங்கள் இருக்கிறோம் சார், நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, கூடுதலாக கொடுங்க கேட்குறோம், அவ்வளோதான். நாங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்கிறோம். திமுக தான் எங்கள் தலைவர் சொல்லிட்டார் உறுதியாக. அப்படின்ற போது நாங்கள் வந்து பதவிக்காக இல்லை, எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு 2 அதிகமாக கொடுங்க, குறைவாக கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் பாஜகவுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம், அது வந்து திமுக தான் அதுக்கு தலைமை தாங்குது, அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு கட்சியை உள்ள கூட்டணிகளை சேர்த்து உங்கள்கிட்ட ஒரு சீட்டு, இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு சீட்டு, 2 சீட்டை எடுத்து அவங்கள கொடுத்து உள்ளே கொண்டு வந்து இன்னும் வலிமையாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அது எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். அதுக்கு எங்கள் தலைவர் அதை ஆலோசனை பண்ணி அது கட்சியோட தோழர்கிட்ட பேசி மேல்மட்ட குழு பேசி உயர்மட்ட குழு பேசி அதை இப்போ என்ன மாதிரி ஆவேசப்பட்டு பேசுகிற தோழர்கள் அவர் கன்வெர்ட் பண்ணி அதை முடிவெடுப்பார் தலைவர். அந்தளவுக்கு ஒரு மக்களோட கலந்து ஆலோசனை எடுக்கிற ஒரு தலைவர் தான். இப்போ இன்னொரு செய்தி உலா வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமா அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் பேசிக்கொண்டு ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள். இங்கேருந்து அவரை அனுப்பிச்சு அப்புறம் மறுபடியும் இங்கே வந்தது மாதிரி ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி தேர்தல் களத்தில் தேர்தல் நாட்களில் இந்த விஜய் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான வேலைகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்படிலாம் தலைவர் அப்படி இல்லை. விஜய்க்குலாம் வந்து சார் அவ்வளோ ஒரு பலஜாலிலாம் விஜய் இல்லை. அவருக்கு ஏதோ படம் நடித்தார், பல கோடி பணம் இருக்குது, சொத்து இருக்குது, ஏதாவது ஓட்டு வங்கி இல்லாத இளைஞர் பட்டாளம் கூட இருக்குது. அதனால் அவர் ஏதோ மாநாட்டில் ஏதோ ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் கூட்டி காட்டுறங்கிறதுல அவருக்கு பெரிய அரசியல் சக்தி இல்லை, ஒரு அரசியல் அனுபவம் இல்லை. அவர் ஏதோ நேற்று பேஞ்ச மயிலெல்லாம் காலில் பூத்தா காலம், அது காலம் தான் வல் சொல்லும். விஜய்க்கு வந்து காலம் தான் வல் சொல்லும்.
ஏன்னா அவர் பார்ப்போம் ஒரு இப்போ தான் வந்திருக்காரு, நாங்கள் ஒரு வரதை வாழ்த்துறோம், வரதை வரவேற்கிறோம் அவர். ஆனால் அதில் இந்த நெருக்கடியை தாங்கி இந்த பிரச்சனையை தாங்கி அதாவது எதிரியை யாரும் அடையாளம் கண்டு அவர்கிட்ட ஃபைட் பண்ணி விஜயை ஜெயிக்கிறதோட விஜய் வளரணும், விஜய் பெரிய முதலமைச்சரை கொண்டு ஒன்று உழைக்கிறாங்களா அவங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை அவர் தாக்கு பிடிச்சி கட்சி நிற்கிறாரு பார்ப்போம். எதிரிகிட்ட ஃபைட் பண்ணி கட்சி உருவாவதற்கு முன்னாடியே உட்கட்சி பிரச்சனைலாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக தானாக உருவாகிட்டு இருக்கேன். நேற்று கூட நான் விழுப்புரத்தில் பார்த்தேன், எனக்கு பொறுப்பு தெரியல, நான் ஒரு 50 பேர்த்தில் வெளியே போயிட்டேன். இந்த ஜெயங்கொண்டத்தில் பார்த்தேன், எனக்கு பொறுப்பு தெரியல, விஜய் கொடி கழட்டி போட்டேன் அப்படின்னு யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க சார். அதெல்லாம் உள்கட்சி பிரச்சனை சார். எதிரிகிட்ட வின் பண்ணிடலாம், ஆனால் உள்கட்சி பிரச்சனை வின் பண்ணுறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் முடியாது சார். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீமா எவ்வளோ பெரிய டென்ட்டாக போயிட்டு இருந்தார், எவ்வளோ பெரிய சும்மா அப்படி இப்படின்னு வாழை தூக்கி இப்படிக்கு வாயில் கத்திக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன ஆனா சீமா முக்கிய பொறுப்பு அத்தனை பேரும் நம்ம தனிச்சுட்டு நிற்க வச்சு எல்லாரும் வந்து நிலத்தை இழந்தார்கள், வண்டி வாகனத்தை இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், உழைப்பை இழந்தார்கள். சீமா பேச்சு கேட்டு எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான் தனிச்சின்னு. இன்றைக்கி எல்லாம் அனாதையாக போயிட்டு தன்னிச்சா கணக்கானாலாம் நிற்கிறாங்க. ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் 35 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்களே. இல்லை வாங்கியிருக்காங்க இருந்தாங்க, ஆனால் அப்படி வாங்கணும் ஏன் கட்சி விட்டு கட்சி அடுத்து சீமானுக்கு அடுத்த லீடர்லாம் வெளியே போகிறாங்க? நீங்கள் வெளியில் போகிறவங்கள மட்டும் பார்க்குறீங்க, அந்த கட்சிக்குள்ளே உள்ளே வர்றவங்க ஏகப்பட்ட பேர் வராங்கல்ல. ஐயா 1000 பேர் உள்ளே வரலாம் கட்சிக்குள்ளே, ஆனால் 2 பேர் வெளியே போகலாம். அந்த 1000 பேர்த்த வழிநடத்த ஒரு தகுதி விடும்போது தான் வெளியே போகிறவங்க. லட்சம் பேர் கூடலாம், ஆனால் தலைவன் வந்து ஒருத்தம் தான் தேவைப்படுவான். அந்த ஒரு 2000 பேர்த்த கட்டுப்படுத்துறதுக்கு, 2000 பேர் இயக்குவதுக்கு, 2000 பேர்த்த வந்து வழிநடத்துவதற்கு ஒரு தலைமை பண்புருக்கெல்லாம் தேவைப்படுவான். அப்போ தலைமை பண்புருக்கம் வெளியே போகிறான், ஆனால் உதிரியாக இருக்கிற 100 பேர் உள்ளே வரான். அதை நீங்கள் பேசுறது சரியாக இருக்காது. தலைமை பண்பு எப்போ தலைமை பண்புக்கு ஒரு தகுதி வேணும், தலைமை பண்புக்கு ஒரு தொலைநோக்கி சிந்தனை வேணும், தலைமை பண்புக்கு தொலைநோக்கி பார்வை வேணும், ஒரு பரந்த சிந்தனை வேணும். அவன் தான் தலைமை பண்பு தலைமை தாங்க முடியும். ஏதோ குடிகார 4 பேர் குடிச்சிட்டு வருவான், எவனா ஒரு இந்த அந்த இயக்கத்தில் உள்ள 4 பேர் சாராயம் வாங்கி கொடுத்து, கல் வாங்கி கொடுத்து, சாராயம் வாங்கி கொடுத்து வாங்கடா சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு நாள் கட்சியில் நினைச்சிட்டாங்க. அதை பார்க்குறதுல அன்னைக்கு வருவான், மறுநாள் சிறை போயிடுவான். ஆனால் இங்கே தலைமை தாங்கிறவன், லீடராக இருந்தவன், உழைச்சவன், வரக்கூடிய மக்களை அரவணைக்கிறவன், வழிகாட்டக்கூடிய ஒருத்தன் வெளியே போயிட்டா 2000 பேர் காலியாச்சா, 4 பேர் வெளியே போட்டால் 1 லட்சம் பேர் காலியாச்சா. அவங்க எப்படி வந்து இயக்கம் வலிமை பெறும்? இப்போ 2026 நாம் தமிழர் கட்சி நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது நாம் தமிழக சரிவு தான் சார். நாம் தமிழக கட்சி சரிவு தான். அவங்களோட வாக்குகள் அப்படியே தானே அவங்கள்ட்ட இருக்குது, இன்னும் கூடிது. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுடைய வாக்கு விகிதம் அதிகப்பட்டு தானே கொண்டிருக்கிறது. எத்தனை வாக்கு கூட அவங்கள கூட்டலாம் சார். ஒரு காலம் ஏதாவது ஒரு அரசியலில் கூட்டணி வச்சு வேணால் தான் 1-2 செய்து ஜெயிச்சு தக்க வச்சுக்கலாம் முடிஞ்சு. ஆனால் இன்னும் 2 எலெக்ஷன் நம்ம தனிச்சினோன்னா சீமானே நிற்க முடியாது நேரத்துலேயும். சீமானே எதாவது ஆனால் கத்திக்கிட்டே இருக்கலாம், மைக்கில் பார்த்து கட்டிகிட்டே இருக்கலாம், யாராவது திட்டிருக்கலாம். பாரு அதாவது சீமானை இயக்கிறதே பாருங்கள், நான் கூட வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன். சீமானை இயக்கிறதே வந்துங்க நான் தமிழர் கட்சி வச்சுக்கிட்டு நான் தமிழர் கட்சி பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள திட்டுறதுக்கு யாரோ பணம் தராங்களோ அந்த பணத்தை வாங்கி அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு அவர் ஏதாவது திட்டிகிட்டு இருப்பார். யூடியூப் சேனலில் மைக்கில் பேசிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட ஒரு குழு பிடிப்பார். காலையில் ஒன்று பேசுவார், மாலையில் ஒன்று பேசுவார், நேற்றுக்கு ஒன்று பேசுவார், இன்றைக்கி ஒன்று பேசுவார். அவர் விட்டு கொள்கை பிடிப்பு இல்லையே சார் சீமாங்கிட்ட. அவர் திடீர்னு பெரியாரை விமர்சித்தார். அதனுடைய நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஆர்எஸ்எஸ் பண்ணுற வேலை. சீமானுக்கு பெரியாரை பற்றி சீமா வந்து ரொம்ப உயர்த்தி பேசினார், பெரியாரோட கொள்கையை சொல்லி பேசினார். சீமா திடீர்னு மாறி பேசுறதுனால அது ஆர்எஸ்எஸ் பண்ணுற வேலை, பிஜேபி பண்ணக்கூடிய வேலை. அது பேச வைக்கிது, இவர் பேசுகிறார். இவர் சும்மா போக்ஸ் தான் அவர், ஆனால் இயக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் பின்னணியில் தான் அவர் இயங்குறாரு. கட்டாயமாக, அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சார். ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிறாரு. அது சும்மா இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்கு. இப்போ விஜய் அவருடைய கட்சியும் அப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அதாவது இவரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை, விஜய் மேலே போடக்கூடிய அவதூறு பேச்சு. விஜய்ன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அதான் ஓட்டு வங்கி இல்லாத கூட்டம், ஓட்டு உள்ள கூட்டம் இல்லை. ஓட்டு இல்லாத இளைஞர்கள் ஏதோ படத்தை பார்த்துட்டு அந்த ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடலில் வந்து இந்த சின்ன சின்ன மீன்லாம் போனால் ஒரு கப்பலுக்கு ஊற்றணும், ஒரு பெரிய மீனை கூட ஒதுங்கி போயிடும் மாதிரி. இப்போ விஜய் கூட வந்து அந்த விசில் அடித்தாங்க ரசிகர் கூட்டம் வந்து கூட்டிருக்கு, ஒரு ஓட்டு வங்கி கூட்டம் இல்லை. ஆனால் அந்த இளைஞர் பட்டாளத்தை, இந்த ஓட்டு வங்கி இல்லாமல் தோழர்களை
விஜய் அப்படியே பக்குவமாக ஒரு வழி நடத்துகிறாருன்னா இன்றைக்கி பேசக்கூடிய அரசியலை தொடர்ந்து பேசியிருந்தாருன்னா தாக்கு பிடிப்பார். அம்பேத்கர் கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையும் பெரியார் கொள்கையும் பேசினார்னா நான் இருப்பேன். அவர் எடுத்துக்கிற ஸ்டேட்டஸ் நான் கூட அதை வந்து வரவேற்கிறேன். அவர் எடுத்துக்கிற முடிவு நான் கூட வரவேற்கிறேன். ஆனால் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிற சொல்ல ஒரு இரண்டாக கருத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் உங்களையெல்லாம் பின்தள்ளிவிட்டு 3வது பெரிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு பொதுமக்களே சிலர் பேசுகிறாங்க. இல்லை சார், பொதுமக்கள்லாம் அப்படி யாரும் அந்த மாதிரி இல்லை. நாங்கள் வந்து கிராமப்புறத்திலலாம் பார்க்குறோம், ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைலேருந்து நாத்தடி இருக்க பெண்கள்லேருந்து பார்க்குறோம். அப்படிலாம் இது யூடியூப் அது நெடுகினுங்கிறதெல்லாம் இது ஊடகம் அவரை முன்னத்தழுது. அவ்வளோதான், ஊடகம் தான் அவர் வந்து முன்னத்தழுது. வந்து இப்படி பழகாத ஊடகத்தில் பேச ஒன்று ரெண்டு பேசலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் கடலூர் மாவட்டத்தெல்லாம் வந்து பாருங்கள், விஜய்க்கெல்லாம் ஒன்றும் அங்கே இல்லை. சும்மா இந்த சென்னையில் தான் அங்கே படம் பார்க்குற ரசிகர் கூட்டம் ஏதோ விஜய் கொடி எத்தனை இடத்துல விஜய் கொடி ஏற்றுனாங்க சார், எத்தனை இடத்துல விஜய் கொடி ஏற்றுனாங்க, அத்தனை இடத்துல வந்து விஜய் கொடி அப்புறப்படுத்துகிறாங்க. எந்த இடத்துல விஜய் போய் போராட்டம் பண்ணிருக்காரு? இந்த அரசு இயக்கத்து காவல்துறை இயக்கத்து எந்த இடத்துல போராட்டம் பண்ணி நகர்த்துக்கிறேன்? இல்லை அந்த என் கொடி ஆக்கினா அதே இடத்துல கொடி நட்டா ஒன்று சரி, எந்த இடத்துல டிமாண்ட் பண்ணிருக்காரு? கொடி நட்டனைக்கெலாம் பிடிங்கி போட்டு போய் நான் போலீஸ்காரன். இது வந்து போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது, பொதுமக்கள் இடைஞ்சலாக இருக்குது, இந்த இடத்துல கொடி வைக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறையை அதிகாரிகள் வந்து பிடிங்க பண்ணாங்க. அது மீண்டும் எந்த இடத்துல போய் பிரச்சனை அந்த விஜய் கட்சி தோழர்கள் போய் எந்த இடத்துல நின்று பேஸ் பண்ணாங்க? ஒரு இடத்துல. ஆனால் பேஸ் பண்ண தெரியாது அவங்களுக்குலாம். இல்லை, அவங்க செயல்படலைன்றீங்க. ஆனால் கடந்த நாட்களில் இந்த வாக்காளர் இணைப்பு முகாம்கள்லாம் நடத்தினாங்க. அப்போ வந்து எல்லா இடங்களிலுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோட நிர்வாகிகள் எந்த அளவிற்கு வேலை செய்தார்களோ அதற்கு இணையாக இந்த விஜயோட கட்சியோட ஆட்கள் அதை வேலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அது வந்துங்க தகவல், அது மக்கள் மத்தியில் பரப்புகிற செய்தி, மக்கள் மத்தியில் வந்து நான் ஆளுங்க பண்ணுகிற செய்தி. ஆனால் அப்படி ஒரு இதெல்லாம் வில்லேஜில் இல்லை, ஏதோ நகரப்புறத்தில் வேணால் அந்த நகரலாம். ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு ஓட்டை போய் ஒரு சிதைக்க முடியாது. அதிமுக ஓட்டு அதிமுக தான், திமுக ஓட்டு திமுக தான், விசிக ஓட்டு விசிக தான் இருக்குது. வேணால் அங்கங்கே வேணால் ஒருத்தர் 2 பேர் போகலாம். அவன் யார் போகலான்னா, யாராவது வந்து இல்லை அந்த கட்சிக்கு போனால் ஒரு எனக்கு பொறுப்பு கொடுப்பாரு, அந்த பொறுப்பு வச்சுட்டு நம்ம ஏதோ ஊரில் ஏதோ பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், உழைக்கா சாப்பிட்லாம், விஜய்கிட்ட போய் விஜய் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு விஜய்கிட்ட போய் ஏதாவது நிதி வாங்கிட்டு நம்ம செலவு வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு பின்னணி அதை பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது உதிரித்தனா போன ஒரு கொள்கை பிடிப்பில், ஒரு பிரச்சனை அடிப்படையில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்து அந்த இடத்துக்கு தீர்வு காணக்கூடிய அளவுக்கு இன்னும் விஜய் வரல. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பிரிந்து போனவர்களை ஒன்றிணைத்து தேர்தல் களம் காண்பதற்கான ஏற்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஏற்பாடுகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இங்கே பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஜீரோங்க, ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படியாவது வேறு ஊனி ஆகணும், எப்படியாவது தமிழ்நாட்டில் ஊடுருவி ஆகணும், எப்படியாவது வந்து அதிமுக நம்ம நிகராக வளர்ந்தவணும். அதனால் அதிமுக சிதறிப்பு கிடக்குது, அதை ஒருங்கிணைச்சி நம்ம அவங்கள வச்சு அந்த ஓட்டை வாங்கி நாம் ஆளாக காட்டிக்கணுங்கிறத ஊடுருவாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய லீடரோ பெரிய பொது அண்ணாமலைலாம் சும்மா வந்து ஐபிஎஸ் படிச்சுக்கின்ற அண்ணாமலை மாதிரி ஒரு மட்டமான அரசியல் யாரும் பண்ணல. சும்மா தந்தூரி மாதிரி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு பண்ணல. அவர் எங்களுடைய கூட்டணிக்காக எங்களோடு இணைவதற்காக தவம் கிடக்கிறார்கள் அப்படிலாம் சொல்கிறாரு அண்ணாமலை. அவரே பேசி விட்டு தான் அவருக்கு முடி வச்சு மைக்கு தான் கேட்கும் போது அதுக்கு எழுத்து பண்ணிக்கிற ஊடகால கூட அவருக்கு ஒரு கேள்வி கேட்க அச்சப்படுறாங்க. இப்போ அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு இக்கட்டான ஒரு சூழலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உருவாக்கி அவங்களை இணைத்து கொண்டு தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு வருகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஒரு காலமாக அவங்க வர முடியாது, இப்போது வர முடியாது. 2026 தேர்தலில் அவங்க வரைய முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லா பிரிந்து போனவரெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட வர முடியாது. வர முடியாது. கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க வேணா, திமுக கூட்டணிக்கு வேணால் டஃப் கொடுப்பாங்க. அந்த டஃப் வேணால் கொடுப்பாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்குது. அங்கேயே தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள், இதுவே கூட்டணி கருத்து வேறுபாடுகளும் இருப்பதாக சொல்கிறாங்க. அவங்க வந்து தந்தையார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போக வேண்டும் என்பதும் இவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதுமாக சொல்கிறாங்க. அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க என்ன தான் அந்த தேர்தலே பார்த்தோமே சார், 10 சீட்டு வந்து 1 சீட்டோட அங்கேயே வரலையா. அவங்க வந்து பாமகலாம் வந்து சார் அது அவங்க குடும்ப அரசியல், அது மக்களுக்கு அரசியல். இப்போ அந்த மக்களை வந்து அவங்க நம்பி வந்த தொண்டர்களை வந்து வீணாக்கிட்டாங்க பாமக. எத்தனை பேர் பாமகவில் வந்தாங்க பாருங்க.
ஒன்றும் இல்லைங்க சார், காடு வெட்டி குரு அவங்க நினச்சிருந்தா காப்பாற்றிக்க முடியும், ஆனால் கைவிட்டாங்க. ஒரு வேல்முருகன் எவ்வளோ பெரிய ஆள். இல்லை, இப்போ காடுவெட்டி குரு அவர்கள் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய தூணாக இருந்தவர். அவரை ஏன் காப்பாற்றாமல் போனாங்கன்றீங்க? அவர் இருந்திருந்தால் இவங்களுக்கு தானே நல்லது. காடு வெட்டி குரு வந்து ஐயா ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் வந்து ரவுடியாக சித்தரிச்சார். ரவுடியை உருவாக்கி அந்த ரவுடிய உழைப்பில் அவர் பையனை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் உண்மையில் ரவுடி இல்லை. ரவுடி இல்லை. இவர் வந்து அப்படி கிரியேட் பண்ணிவிட்டார். ராமதாஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டார். அவர் ரவுடியாக உருவாக்கி விட்டார். அந்த ரவுடி உழைப்பை வாங்கி பையன் முதலமைச்சர் ஆகணுங்கிறத உறுதியாக இருந்தார். ஆனால் அவர் அப்படியே மேல் நோக்கி வரும்போது எந்தாண்ட அவர் முதலமைச்சர் வந்து வருவோங்கிறதால அவர் கைவிட்டாங்க. இல்லை, அவரை வந்து யாரும் அதாவது அவருக்கு துன்புறுத்தவோ அல்லது அவருக்கு ஏதாவது விபத்துக்களை ஏற்படுத்தவோ இல்லை, தானாக வந்து ஒரு நோய் காரணமாக தான் அவர் இறந்தார். அப்படின்ற போது நீங்கள் அதை எப்படி இவர்கள் மேல் குற்றம் சாட்ட முடியும்? இல்லை சார், மருத்துவர் அணுகிருந்து தான் காப்பாற்ற முடியும். மருத்துவர் அணுகிருந்து தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் ஒரு நல்ல அதை காடு வெட்டி கூட எங்களுக்கு வேணால் எதிராக இருக்கலாம். எங்களை வந்து எங்கள் தலைவரை தாண்டமுண்டா திட்டிருப்பார், விசிக்க வந்தால் மோதி பாப்புன்னு கேட்டிருப்பார், வாடா நின்று அடிச்சு பார்த்துன்னு கேட்டிருப்பார். அது எங்களுக்கு வேணால் எதிராகலாம். ஆனால் அந்த மக்களுக்கான ஒரு தலைவராக இருந்தார்ல. ஆனால் இப்போ அந்த மக்களை நம்பி, ராமதாஸை நம்பி அந்த மக்களே அனாதை ஆகிட்டாங்க. ஒரு கூட்டணியில் வந்து வேல்முருகன் ஏன் அங்கேருந்து வெளியில் போனார்? காடு வெட்டி குறு நிலைமை என்னவோ தான். ஆனால் வேல்முருகன் தவிச்சு வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கான தொண்டர்களை அரவணைச்சு ஒரு ஸ்டாண்ட் பண்ணிட்டார். இல்லைன்னா வேல்முருகன் அட்ரஸில் ஆகிருப்பார். வேல்முருகன் இருந்த ஒரே பேச்சாற்றல், அவருக்கு இருந்த செல்வாக்கு. ராமதாஸோட பெரிய பணக்காரர் வேல்முருகன் அப்படின்னு சொல்லப்படுது. நான் அதை பார்த்ததில்ல அப்படின்னு சில ஊடகம் சொல்லுவாங்க. அவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் போல் நடந்து கொண்டார், அப்படி தான் செயல்பட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, வேல்முருகன் வளர்ச்சி பொறுக்க முடியாமல் வேல்முருகன் அந்த கட்சியிலே அதான் வேல்முருகன் ஒரு மேடையில் பாமக மேலே தான் அவருக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும். வேல்முருகன் இல்லைன்னா ஒரு கும்பல் இருக்காது. அதாவது அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சு. அது அப்போ வேல்முருகன் எப்படா வெளியேற்றுறது சொல்லி பார்த்து தான் அவர் இப்படி ஒரு நாடகத்தை நடித்து. இவங்க நெருக்கடி கொடுத்தாங்களா இல்லை அவராகவே வெளியில் போயிட்டாரா? இல்லை, பாமக நெருக்கடி கொடுத்தது வேல்முருகன். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ வன்னியர் அந்த இனத்து மக்கள் எல்லாம் முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்த நாட்கள்லாம் உண்டு. அது தொடர்ந்து வருகிறதா இல்லை அதில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு சுத்தம் மாறி போச்சுங்க. இன்றைக்கி வேணால் பாமக வேணால் 2024 தேர்தல் தனிச்சிக்க சொல்லுங்கள், எவ்வளோ ஓட்டு வாங்க நான் பார்த்துருவோம். தமிழ்நாடு முழுக்க சொல்லுங்கள், 232 தொகுதிங்களா நிற்க சொல்லுங்கள், பாமக தனிச்சிக்க சொல்லுங்கள். பாமக என்ன சொல்லுதோ நான் வேணால் கட்டுப்படுறேன். இப்போ அது நடக்காத காரியம். எந்த கட்சியும் தனியாக நிற்க போகிறதில்ல, நாம் தமிழர் கட்சியை தவிர. அப்படி தான் நீடிக்குது. 2026 தேர்தல் நீங்கள் வெற்றி பெறுவீங்க, உங்கள் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக போதை பொருட்கள் நடமாட்டம் அது வந்து மக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்க தொடங்கி இருக்கிறார்கள் மக்கள் அப்படின்ற ஒரு செய்தி. சார், அது இவ்வளோ மக்கள் வாழ விடுறது அது சின்ன சிறப்பு இதுக்கு தான் செய்யும். அதுக்கு என்ன தெரியுங்களா, ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரு விவசாயி வந்து ஒரு களத்தில் பெரிய நெல் அடித்து அள்ளி தூத்துறான். ஒரு ஜோர் நெல்லெல்லாம் அப்படியே களத்தில் விழுவான், ஆனால் பதிலெல்லாம் பறந்து போயிடும். அதுபோல் திமுக இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில், இன்னும் இருக்கிற இந்த காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் திமுக தான் இருக்கிற கூட்டணி வலிமை, இதுதான் ஜெயிக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஏதாவது 1-2 அந்த மாதிரி பறந்து போகலாம், அதை நம்ம வந்து தடுக்க முடியாது. இல்லை, மக்கள் அதாவது பறந்து போகிறது மக்களாக இருப்பாங்களா? ஆனால் ஒரு நாட்டை பற்றி, இந்த அரசியலை பற்றி, இந்த ஆட்சியாளரை பற்றி, இந்த உலகத்தை பற்றி சிந்திக்காதவங்க பறந்து போயிடுவாங்க. அன்னை நிலைமைக்கு யாராவது ஒரு 500 பணம் தராங்க, இல்லை அன்னை நிலைமைக்கு ஏதாவது கோட்டை வாங்கி தராங்க, அதுக்காக பறந்து போகிறாங்க. அந்த மாதிரி ஓட்டு சிதறம் வந்து. ஆனால் திமுகவில் விசிகாவில் இருக்கிற ஓட்டு வங்கி ஒன்று கூட சிதறாது. இப்போ போதைப் பொருட்களோட அந்த நடமாட்டத்தின் மூலமாக நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து தானே வாக்களிக்கும். இல்லைப்பா, இப்போ ஒரு போதைப் பொருள் ஒரு தமிழ்நாட்டில் கட்டுப்பாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டுப்பாடு பண்ணால் மேலும் தமிழக முதலமைச்சர் அதை கட்டுப்படுத்தி தான்
நான் கூட மார்க்கெட்டில் கோயம்பேடு மார்க்கெட்டில் நான் வந்து வேலை செய்கிறேன். இங்கே கூட போதைப் பொருள் நிறைய நடமாட்டங்கள் இருக்குது. நான் கூட ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஐயா அப்படி போதை பொருள்னா காவல்துறை ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விசாரணை பண்ணி காலையில் எல்லாம் ரவுடிஸ் பண்ணி ஒரு தடை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது நடக்கிற விஷயத்த பொதுமக்கள் போய் காவல்துறை சொல்லணும். காவல்துறை எல்லாம் பார்த்துறாது. ஆனால் ஒரு நியாயமான காவல்துறை செய்கிறாங்க. காவல்துறையிலே எதுவுமே கண்டுக்கா சிந்திக்காமல் காவல்துறை முட்டாள்தனமான காவல்துறை இருக்குது. அதில் என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டேஷனில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் முட்டாள் இருக்கிற 8 பேர் நல்லா இருக்காங்க. அதனால் நல்லவங்கள பார்க்க வேண்டிய சொல்கிறேன். நல்ல மனிதர்கள் காவல்துறை ஒழுங்கு இருக்குது. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது, என்னப்பா ஏதாவது நீ சொல்ல மாட்டாங்க, எனக்கு சில சார் நீங்களே பாருங்கள் சார் அண்ணா. எல்லா டீ கடையும் எல்லா பெட்டி கடையும் ரைட் பண்ணி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் கண்டிச்சு அப்படிப்பட்ட பொருள் விற்கக்கூடாது சொல்லி கண்டிச்சு பண்ணாங்க. அது எஸ்பி பொருளையும் டிஎஸ்பி பொருளையும் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதை பண்ணிருக்காங்க. இந்த வாக்கு விகிதத்தில் இந்த செய்திகள்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ உங்கள் கூட்டணி தான் 2026 2024 எங்கள் தலைவர் திருமாவளவன் இங்கே இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி. தமிழன் தொலைக்காட்சி எங்களோட கருத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சிறப்பு.